அவர்கள் 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நாங்கள் வந்தால் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 4500 ரூபாயும் கொடுப்போம் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் முடிய போகிற தருணத்தில் 2500 ரூபாய் என்று நெல்லுக்கு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதை யாரை ஏமாற்றுவது? விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2500 நாங்கள் வந்தவுடன் ஏற்றுவோம் என்று 2016 தேர்தல் அறிக்கையிலே சொன்னவர்கள். ஆனால் ஆட்சி முடிகிற தருவாயில் 2500 சொல்வது இது விவசாயிகளை ஏமாற்றி திசை திருப்பதற்கான ஒரு இதை நாங்கள் விவசாயிகள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு அந்த அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அது மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. கீழே விளிம்பினில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்காக 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நாங்கள் கொண்டு வந்தால் அது 180 நாளாக ஆக்குவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள். இன்னமும் அதை நடைமுறைப்படுத்தாமலே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 100 நாள் வேலை திட்டமெல்லாம் பறிபோகிற ஒரு நிலை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் மத்திய அரசு நடுவண் அரசோடு அணுகி அந்த திட்டத்தை வாங்குவதற்கு தகுதி இல்லாத அரசாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக அரசை ஒட்டுமொத்தமாக அவர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை 75% தூக்கி அடிக்கப்பட வேண்டும் என்று எங்களை மாதிரி விவசாய சக்திகளை நீங்கள் போகிற இடங்கள்லாம் பேசுங்கள் என்று அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை பேசுகிறார்கள்.